பாண்டியன் சமணத்தை தழுவியதினால் அவன் அறியாமல் அவனது துணையான மங்கையர்க்கரசியும் அமைச்சராகிய குலச்சிறையாரும் தங்களால் இயன்ற வழிகளில் எல்லாம் சைவத்தை பின்பற்றி சிவனை வழிபடக்கூடிய பான்மையில் இருந்தார்கள். இதுவரைக்கும் போன வகுப்புல பார்த்தோம். இனி அடுத்த பாட்டு. இன்னெறி ஒழுகுகின்றார் ஏழுலகு உய்ய வந்த மன்னிய புகழி வேந்தர் வைதீக வாய்மை செய்வ செந்நெறி விளக்குகின்றார் திருமறை காடு சேர்ந்த நன்னிலை கன்னி நாட்டு நல்வினை பயத்தார் கேட்டார். இப்படி இவர்கள் மன்னனுக்கும் அங்கு வளர்ந்த சமணத்தினுக்கும் அஞ்சிய நிலையிலே தனிப்பட்ட முறையில் சைவத்தினை பின்பற்றி இவர்கள் பிறர் அறியா அளவிலே சிவனை வழிபட்டு கொண்டிருந்த காலத்துல புகலி என்று சொல்லக்கூடிய சீர்காழியை சார்ந்த ஞான சம்பந்தர் திருமறைக்காடு என்கின்ற வேதாரண்யத்திற்கு வந்திருக்கிறார் என்ற செய்தியை இவர்கள் கேட்டு அறிந்தார்கள். அதுதான் இன்னெறி ஒழுகுகின்றார். மன்னனும் சமண அடியவர்களும் அறியாமல் சைவத்தில் நிற்கக்கூடிய இவ்விருவரும் ஏழுலகு உய்ய வந்த, ஏழு உலகிலும் சைவத்தை தழைவிக்க செய்ய வந்த, மன்னியனா நிலை பெற்ற நிலையான புகழுக்கு உரிய புகலி வேந்தர். புகலி சீர்காழி, வேந்தர்னா அந்த ஊரை சார்ந்த தலைவர் ஞான சம்பந்தர். இங்கதான் அழகான வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. இங்க நிறைய பேருக்கு இப்பெல்லாம் ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய சொல்லுது. வைதீக வாய்மை செய்வது. என்ன நினைக்கிறார்கள்? இங்கு வைதீக நெறி வேற, சனாதன நெறி வேற, சைவ நெறி வேற இல்லை. எல்லா நெறியும் ஒன்று சேக்கிழார் காண்பிக்கிறார் பாருங்கள். வைதீக வாய்மை செய்வ. வைதீகம் என்று சொல்லக்கூடிய வாய்மைனா உண்மை, உண்மையான சைவம்னு அர்த்தம். வைதீக மதம் என்பது சைவ மதமே, சேக்கிழார் மூலமாக சொல்லப்பட்டது. அப்ப அதற்கு வேறு மாற்று சிந்தனையே கொடுக்க முடியாது. ஏனென்றால் சேக்கிழார் அந்தணர் அல்லர், வேளாண்குடியில் பிறந்தவர். அதனால அவர் காலத்துல வைதீகம் என்பது சைவம் என்கின்ற பெயரில்தான் அழைக்கப்பட்டது. வைதீக மதம் என்பது அங்கு சைவமாகத்தான் கருதப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே இது நெடுங்காலமாக இப்படித்தான் பழக்கம். இப்பொழுதுதான் நிறைய குழப்பத்திற்கு உட்படுத்தி கொண்டு பிரிவினைவாதத்தை முன்வைக்கிறார்கள். வைதீகம் வேறு, பிராமணியம் வேறு, சைவம் வேறு. இதெல்லாம் மிகப்பெரிய குழப்பங்களை விளைவித்து இங்கு மக்களிடையே ஒரு அமைதியின்மையை உருவாக்கணும். அவ்வளவுதான். எவ்வளவு தெளிவா பேசினார் பாருங்க. வைதீக வாய்மை சைவ செந்நெறி. செந்நெறினா சிறந்த நெறின்னு அர்த்தம், செம்மையான நெறி விளக்குகின்றார். ஏனென்றால் ஞான சம்பந்தர் அந்தணர் குலத்தில் பிறந்தவர், கௌனிய கோத்திரம். ஆகவே வேதங்களிலால் சொல்லப்பட்ட வழிபாட்டு நெறிமுறைகளை உடையது வைதீகம். அந்த வைதீக நெறிமுறையினை பின்பற்றக்கூடிய அளவிலே வளர்ந்ததுதான் சைவம். அதனால செந்நெறி விளக்குகின்றார். இந்த சைவத்தினது மேலான நெறியை எடுத்து விளக்குவதற்காக ஏழு உலகங்களிலும் இந்த சைவம் சிறக்க வேண்டும் என்பதற்காக அவதரித்தவர் ஞான சம்பந்தர். திருமறைக்காடு சேர்ந்து அப்படிப்பட்ட ஞான சம்பந்தர் திருமறை காட்டினுக்கு சென்று சேர்ந்திருக்கிறார். இப்பொழுது அங்கு இருக்கிறார் என்று நன்னிலை கன்னி நாடு, நல்ல விதமான கன்னி நாடுனாக்க மதுரை, பாண்டிய நாட்டுக்கு கன்னி நாடுன்னு பேர். ஏனென்றால் மீனாட்சி அம்மை என்ற கன்னியினால் ஆளப்பட்ட நாடு. ஆகவே பாண்டிய நாட்டுக்கு கன்னி நாடுன்னு மற்றொரு பெயர். முதல்ல ஒரு பெண் அரசியை
இளம் பெண்ணை கன்னியை அரசியாக கொண்டு விளங்கின நாடு. ஆகவே கன்னி நாட்டு நல்வினை பயந்தார் கேட்டார். பாண்டிய நாட்டை சேர்ந்த இவ்விருவரும் தங்களினுடைய நல்வினையின் காரணமாக தாங்கள் செய்த புண்ணியத்தின் பயனாக ஞான சம்பந்தர் திருமறை காட்டினுக்கு வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டார்கள். கேட்ட உடனே என்ன செய்ய முன் வந்தார்கள்? கேட்ட அப்பொழுதே சிந்தை கிளர்ந்து எழு மகிழ்ச்சி பொங்க நாட்பொழுது பொழுது அலர்ந்தா செந்தாமரை நகை முகத்தராகி வாட்படை அமைச்சனாரும் மங்கையர்க்கரசியாரும் சேட்படு புலத்தாரேனும் சென்று அடி பணிந்தார் ஒத்தார். என்ன அழகு பார். கேட்ட அப்பொழுதே. நீங்க கடற்கரை ஓரமா வந்தீங்கன்னா பாண்டிய நாட்டுக்குள்ள மிக எளிதில் வந்துடலாம். ஏனென்றால் பண்டைய காலத்துல பாண்டிய நாட்டு கடற்கரைகள் எங்கிருந்து தொடங்கும்னாக்க ராமேஸ்வரத்திலிருந்து தொடங்கி அது தொடர்ச்சியாக தொண்டி, முசிறி, தொண்டி என்பது இன்றைய தூத்துக்குடி, அவன் வழியாக பாண்டிய நாட்டின் கடற்கரை எல்லைகள் இருக்கும். அதனை தாண்டி இந்த வேதாரண்யம் என்ற பகுதியிலிருந்து சோழ நாட்டு கடற்கரை தொடங்கும். பின்னாளில் பாண்டிய நாட்டையும் உட்படுத்தி ராஜராஜ சோழன் ஆளுகின்றதினால் அந்த பாண்டிய நாட்டினுடைய கடற்கரை பகுதி இன்றைய ஒடிசா வரைக்கும் சோழ மண்டல கடற்கரைன்ற பெயர்ல தான் இருந்தது. அதனால இந்த கடற்கரை ஓரமாக வந்தால் பாண்டிய நாட்டை எளிதில் அடையலாம். தரை மார்க்கமாக போனா கொஞ்சம் சுற்றித்தான் போக முடியும். அதனால இந்த கோடியக்கரையிலிருந்து கடற்கரை ஓரமாக போனால் மிக எளிதில் தொண்டி முசிறியை அடைஞ்சுள்ளோம். அதனால பாண்டியர்களுக்கு அவ்வாறு வருதல் எளிது. அதை குறிப்பிடுறதுக்கு தான் கேட்ட அப்பொழுதே நான்மறை காட்டில் இருக்கிறார் சம்பந்தர் என்று கேள்விப்பட்டவுடனே சிந்தை கிளர்ந்து எழு மகிழ்ச்சி பொங்க. அவர்கள் அறிவானது கிளர்ச்சி அடைந்ததா. நம்மை உய்விப்பதற்காக ஒருவர் வந்திருக்கிறார் என்கின்ற மகிழ்ச்சியானது பொங்க அவர்கள் இருவரது முகமும் எப்படி ஆயிற்றாம்? நாட்பொழுது அலர்ந்த செந்தாமரை நகை முகத்தராகி. அன்றைய காலை பொழுதில் பூத்து இருக்கக்கூடிய சிவந்த தன்மை உடைய தாமரை மலரை போன்று அவர்கள் இருவரது முகமும் மலர்ந்தது. முதல்ல சிந்தை மலர்ந்தது, அகம் மலர்ந்தது. அகத்தினுடைய மலர்ச்சியினால முகமும் மலர்ந்தது. ஏன்னா மனதினுடைய வெளிப்பாடு தானே முகம். ஆகவே ஞான சம்பந்தர் நான்மறை காட்டினுக்கு வந்திருக்கிறார் என்பதினால அந்த செய்தியை கேட்டு உள்ளம் மகிழ்ந்தார்கள். அதன் விளைவாக முகமும் மலர்ந்ததாம். ஆகி முகத்தராகி வாட்படை அமைச்சனாரும் வாளினை படைக்கருவியாக கொண்டிருக்கக்கூடிய அமைச்சராகிய குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் அரசி மங்கையர்க்கரசியும் சேட்படு புலத்தாரேனும். செட்படு புலம்னா சேய்மைன்னா தொலைவுன்னு அர்த்தம், அண்மைன்னா அருகில்னு அர்த்தம். சேட்படு புலத்தாரேனும் கோடியக்கரையிலிருந்து உங்களுக்கு பாண்டிய நாடு கிட்ட. கடற்கரை ஓரமாக நான்மறை காட்டுக்கு வரணும்னா அரசி ஏதாகிலும் ஒரு விதத்துல அங்கு வந்து சேரணும்னா அவர்களை பொறுத்த மட்டில் திடீரென்று அறிவிப்பு இல்லாமல்லாம் கிளம்ப முடியாது. அதனால என்ன நினைக்கிறார்கள்? நாம் சம்பந்தரை சந்திக்க கூடிய இடம் மதுரையம்பதியிலிருந்து தொலைவு. சேய்மைன்னு அர்த்தம், அண்மைன்னா பக்கத்துல, சேய்மைன்னா தொலைவு. சேட்படு புலத்தாரேனும் தொலை தூரத்துல இருந்தாலும் எப்படியாகிலும் சம்பந்தரை சென்று கண்டு வணங்கி
தங்கள் விருப்பத்தை சொல்ல வேண்டும்ன்ற முடிவுக்கு வந்தார்கள். சேட்படு புலத்தாரேனும் சென்று அடி பணிந்தார் ஒத்தார். அவர்கள் இருவரும் ஞான சம்பந்தரை நான்மறை காட்டில சென்று சந்தித்து திருவடிகளிலே விழுந்து வணங்கி அவரை சார்ந்து நின்றார்கள். உடனே ஞான சம்பந்தருக்கும் அவர்களுக்கு இடையே உரையாடல். காதலால் மிக்கோர் தாங்கள் கைத்தொழு கருத்தினாலே போதவிழ் சோலை வேலி புகழி காவலனார் செய்ய பாதங்கள் பணிமின் என்று பரிசன மாக்கள் தம்மை மாதவம் சுருதி செய்த மாமரை காட்டில் விட்டார். இருங்க, பாட்டுல ஒரு சின்ன குறிப்பு அதுக்கோசரம் பார்த்தேன். காதலால் மிக்கோர், காதல்னா இங்க விருப்பம், ஞான சம்பந்தரை காண வேண்டும் என்கின்ற பெரிய விருப்பத்தினுக்கு உட்பட்ட இந்த இருவர் மங்கையர்க்கரசியும் குலச்சிறையாரும் தாங்கள் கைத்தொழு கருத்தினாலே சம்பந்தரை நேரிலே கண்டு கை தொழுது அவரை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் போதவிழ் சோலை வேலி புகழி காவலனார், மலர்களால் நிரம்ப பெற்ற சோலைகளால் சூழக்கூடிய புகழி என்று சொல்ல தகுந்த தலமாகிய சீர்காழி, அந்த சீர்காழியினுக்கு உரிய தலைவனாகிய ஞான சம்பந்தரின் செய்ய பாதங்கள் சிவந்த திருவடிகளை பணிமின் என்று அவரது திருவடிக்கு சென்று வணக்கத்தை சொல்லுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தங்கள் ஏவலர்களை, யாருக்கு? பாதங்கள் பணிமின் என்று பரிசனமாக்கள்னா இவர்களது ஏவலர்களை சென்று வணங்கி வேண்டிக் கொள்ளுங்கள் மாதவம் சுருதி செய்ய மாமரை காட்டில் விட்டார். திருமறை காட்டினுக்கு செல்லுமாறு தங்கள் ஏவலர்களை அனுப்பினார்கள். ஏதை நிறுத்தினா, முதல்ல சேக்கிழாரினுடைய வாக்கின் அடிப்படையில ஏவலர்களை அனுப்பினார்கள்னு இங்க பாட்டு எழுதுறார். ஆனா சில ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, குலச்சிறையாரே நேரில் வந்து சம்பந்தரை அழைத்ததாக குறிப்பு தருகிறார்கள். ஆனா சேக்கிழாரினுடைய நோக்குல அந்த ஞான சம்பந்தரின் சார்பாக ஆன மங்கையர்க்கரசியும் குலச்சிறையாரும் தாங்கள் நேரிலே சென்று ஞான சம்பந்தரை நான்மறை காட்டிலே சந்திக்காமல் தங்களின் சார்பாக ஏவலர்களை அனுப்பி ஞான சம்பந்தரை சென்று பணிந்து மதுரை மாநகரினது செய்தியை சொல்லி வாருங்கள்னு இவர் எழுதுறார் சேக்கிழார். இப்ப சேக்கிழாரை தான் நம்ம உண்மையா எடுத்துக்க முடியும். ஆனா சில ஆய்வாளர்கள் ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், இல்லை, குலச்சிறையார் வந்துதான் அழைத்தார். ஏவலர்கள் வந்து அழைத்த ஒரு காரணத்தினுக்காக சம்பந்தர் செல்லுதல் என்பது நடவாது. ஏனென்றால் நான்மறை காட்டிலிருந்து நேரா மதுரைக்கு போறார். அவர் நடுவுல எந்த தலங்களையும் அவர் பார்க்கல. நேராக அப்போ பெரியதாகியதோர் அழைப்பு அரசியிடம் வந்தது என குலச்சிறையார் மூலமாக தெரிந்ததன் பின் தான் அவர் உடனே சென்று இருக்க முடியும். ஆகவே ஏவலர்களை அனுப்பவில்லை, குலச்சிறையாரை அனுப்பினார். அப்படி இருந்தால்தான் அது முறையாக இருக்கும்னு ஒரு சிலருடைய வாதம். ஆனால் சேக்கிழார் தன்னுடைய கருத்தாக ஏவலர்களை அனுப்பி ஞானசம்பந்தரை பணிந்து மதுரை மாநகர நிகழ்வுகளை சொல்லுங்கள்னு பணித்திருக்கிறார்னு இவர் எழுதுறார். பார்ப்போம். ஆங்கு அவர் இடமுன் போந்த அறிவுடை மாந்தர் அங்கண் நீங்கி வண்தமிழ் நாட்டு எல்லை பிற்பட நெறியின் ஏகி ஞாஞர் நீர் நாடும் காடும் நதிகளும் கடந்து வந்து தேங்கமழ் கைதை நெய்தல் திருமறை காடு சேர்ந்தார். இப்ப இவருடைய சேக்கிழாரினுடைய விளக்கத்துல பாண்டிமாதேவி, அமைச்சர் குலச்சிறையார் இருவருமாக சேர்ந்து அறிவில் சிறந்த சில சான்றோர்களை அனுப்பி இருக்கிறார்கள். அதான் அடுத்த பாட்டு. ஆங்கு அவர் இடமுன் போந்த, ஆங்கு அவர் விட, மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் விடன்னா அனுப்ப,
முன் போந்த அவர்களின் ஆணையை ஏற்றுக்கொண்டு முன்னாக விரைவாக சென்ற அறிவுடை மாந்தர், அறிவில் சிறந்த அந்த மக்கள் அங்கண் நீங்கி, மதுரை மாநகரை விட்டு நீங்கி, வன் தமிழ்நாட்டு எல்லை பிற்பட வளமை பொருந்தின தமிழ்நாடு ஆகிய மதுரையம்பதி பின்னாக, அதுக்கு மதுரையை விட்டு வெளியே வந்தார்கள் அர்த்தம். வளமான மதுரையை விட்டு வெளியே வந்து நெறியின் ஏகி, நான்மறை காட்டினுக்கு உண்டான பாதையினை அடைந்து அந்த பாதையில வேகமாக சென்று ஞாஞர் நீர் நாடும் காடும் நதிகளும் கடந்து, ஞாஞர்னா மருத நிலம், மருத நிலங்களையும் நல்ல வளமுள்ள நீர்நிலைகளையும் காடுகளையும் நதிகளையும் கடந்து பயணப்பட்டு எங்கு வந்து சேர்ந்தார்கள்? தேங்கமழ் கைதை. கைதை அப்படின்னா தாழைன்னு அர்த்தம். தாழையில ஒரு வகைக்கு பேரு கைதைன்னு பேரு. கைதை, முண்டகம் ரெண்டு சொல்லு இருக்கும். கடற்கரை பட்டினங்கள்ல வளரக்கூடிய இரண்டு பெரும் தாவரங்கள், ஒன்று கைதை, மற்றொன்று முண்டகம். முண்டகம் வெறுமென பூக்கும், கைதை காய் தரும், கனி தரும். மலையாளத்துல இன்றைக்கும் கைதைன்னு சொன்னாக்க அன்னாசி பழத்துக்கு கைதைன்னு பேர். இன்றைக்கும் கேரளால பழத்தினுக்கு ரெண்டு பழத்திற்கு ஒரே பேரை சொல்லுவார்கள். சக்கைன்னு சொன்னா பலாப்பழத்தை குறிக்கும், கைதை சக்கைன்னு சொன்னா அது அன்னாசி பழத்தை குறிக்கும். இந்த நாளடைவில் இந்த கைதை சக்கைன்றத வேணும்னா கழுத சக்கைன்னு இவர்கள் சொல்லுவார்கள். இல்லை, கைதை தாழையின் மூலமாக விளையக்கூடிய ஒரு பழம். இன்னைக்கு கேரளால கைதைப்புறம்னு ஒரு ஊரே இருக்கு. கைதைப்புறம், அங்க ஒரு பெரிய இசைக்கலைஞர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கைதைப்புறம் தாமோதரன் நம்பூதிரி. அதனால இந்த கைதை என்பது கடற்கரையிலும் மலைநிலங்களிலும் விளையக்கூடிய தாழை வகுப்பை சார்ந்த ஒரு தாவரம். இந்த அந்த முண்டகம்னு சொல்லக்கூடிய தாழையில தான் மலர் பூக்கும். தாழம் பூன்றோம் இல்லையா, அது ஒரு மடல், அங்கதான் விளையும். அதனால இந்த கைதைன்னு சொன்னாக்க நாம கடற்கரையில விளையக்கூடிய ஒரு வகையான தேங்கமழ் கைதை, நல்ல நறுமணத்தை தரக்கூடிய தாழை. நெய்தல், இது கடற்கரையை ஒட்டின நிலப்பகுதி. நெய்தல் திருமறைக்காடு சேர்ந்தார். கடற்கரைக்கு உரிய நகராகியதும் கைதையும் தாழையும் முண்டகமும் மிக்கு விளைந்திருக்கக்கூடிய அழகான ஊராகிய அந்த நான்மறை காட்டினுக்கு பாண்டிய அரசியாலும் அமைச்சராலும் விடப்பட்ட அறிவிற் சிறந்த சான்றோர்கள் ஞான சம்பந்தரை காண வந்திருக்கிறார்கள். இது சேக்கிழாரினுடைய வாக்கு. இதுக்கு மேல நாம கருத்து விவாதம் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா 12ஆம் நூற்றாண்டுல ரொம்ப தெளிவா அவர் சொல்லிட்டார். ஆனால் பின்னாடி வந்தவர்கள் சிலர் பெரிய அளவில் ஆய்வு பண்ணி இல்ல குலச்சிறையார் தான் வந்தார்னு சொல்லுகிறார்கள். அது எப்படி அவர்களுக்கு அந்த முடிவு கிடைச்சதுன்னு தெரியல. பெரிய புராணத்தை நம்பினால் இதான் உண்மை. சரி, திருமறைக்காடு நன்னி சிரபுர நகரில் வந்த அருமறை பிள்ளையார்த்தாம் அமர்ந்து இனிது அருளும் செல்வ பெருமடம் மடத்து அணைய வந்து பெருகிய விருப்பில் தாங்கள் வருமுறை தன்மை எல்லாம் வாயில் காவலர்க்கு சொன்னார். திருமறைக்காடு நன்னி, இந்த மதுரையிலிருந்து புறப்பட்ட அறிவுடை மாந்தர்கள் நான்மறை காட்டினுக்கு நன்னின அடைந்து சிரபுர நகரில், சிரபுர நகரம்னா சீர்காழி, அந்த சீர்காழியிலிருந்து வந்த அருமறை பிள்ளையார், வேதங்களினால் சிறப்பு பெற்ற பிள்ளையாராகிய ஞான சம்பந்தர் தாம் அமர்ந்து இனிது அருளும், அவர் அங்கு ஒரு மடத்தை நிறுவி அந்த மடத்தில் அமர்ந்து இனிய முறையிலே தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு
அருளக்கூடியவராகிய செல்வ பெருமடத்து அணைந்து. அப்படி சிறப்புடைய அந்த ஞான சம்பந்தரினது மடத்தை அடைந்து இன்னமும் மதுரையம்பதியில அந்த ஞான சம்பந்தர் மடம் இருக்கிறது. அந்த மடத்தை சேர்ந்த ஆதீனங்கள் மதுரை ஆதீனங்கள்னு பேர். இன்றைக்கு வரைக்கும் அந்த மதுரை ஆதீனம் பெரிய கான்ட்ராவர்சிக்கு வித்திட்டு கொண்டே இருக்கும். பெரிய அளவில் பழைய ஆதீனத்தில் இருந்தவர் தான் திடீர்னு என்ன பண்ணார், இந்த திருவண்ணாமலையில இருந்த ஒரு துறவியை கொண்டு போயிட்டு தனக்கு அடுத்த வாரிசுன்னு நிரூபிக்க பார்த்தார். அங்கிருந்த மக்கள் எல்லாம் பெருமளவில் திரண்டு அதை எதிர்ப்பு தெரிவித்த உடனே அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டு வேற எங்கேயோ கைலாசான்னு ஒரு இடத்த உருவாக்கி வச்சிருக்கார். அதனால அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஞானசம்பந்தர் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஆளும் நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்மறை வினையை செய்யக்கூடிய ஒரு அழகான ஆதீனம் அது. ஞானசம்பந்தரால் நிறுவப்பட்ட ஆதீனம். ஞானசம்பந்தர் மதுரையில போய் சமணர்களை வென்று அங்கு தனக்குன்னு ஒரு ஆதீனத்தை உருவாக்கி கொண்டார். அதனால அந்த ஞானசம்பந்தர் திருமறை காட்டுல அவருக்கு என்று கொடுக்கப்பட்ட இடத்துல அமர்ந்து பெருமடம் மடத்து அணைய வந்து அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த மடத்தினுக்கு இந்த மதுரையிலிருந்து வந்த அறிஞர்கள் எல்லாம் சென்று சேர்ந்து பெருகிய விருப்பில் சம்பந்தரை காண வேண்டும், தங்கள் உள்ள கிடக்கையை அரசியின் வேண்டுகோளை முன்னாக எடுத்து சொல்ல வேண்டும் என்ற விருப்பினால் தாங்கள் வருமுறை தன்மை எல்லாம், தாங்கள் எதற்கு வந்திருக்கிறோம், என்ன எதிர்பார்க்கிறோம், சம்பந்தரிடம் இவைகளை எல்லாம் எடுத்து சொல்லுங்கள் என்று வாயில் காவலருக்கு சொன்னார். வாயில்ல அந்த மடத்தினது காவலர்கள்ட்ட தங்கள் வருகை, வந்ததன் நோக்கம், எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் உள்ளடக்கி காவலர்கிட்ட சொல்ல காவலர்கள் உள்ள போய் சம்பந்தற்ற இந்த விளக்கங்களை சொன்னார்கள். மற்ற அவர் சென்று புக்கு வளவர்கோன் மகளார் தென்னர் கொற்றவன் தேவி யாரும் குலச்சிறையாரும் ஏவ பொற்கழல் பணிய வந்தோம் என சிலர் புறத்து வந்து சொற்றனர் என்று போற்றி தொழுது விண்ணப்பம் செய்தார். உள்ள போன காவலர்கள் என்ன சொன்னார்களாம், ஞான சம்பந்தற்ற மற்ற அவர் சென்று வாயில் காவலர்கள் உள்ளே சென்று புக்கு நுழைந்து வளவர் கோன் மகளார், வளவர்னா சோழன், சோழனினுடைய மன்னன், அந்த மன்னனினது மகளாகிய மங்கையர்க்கரசி. ஏன்னா சம்பந்தரும் சோழ நாடு, இப்ப பாண்டிய நாட்டு அரசியும் சோழ நாட்டு இளவரசி. அதனால ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கும் இல்லையா? ஆகவே வளவர் கோன் மகளார் அப்படிதானே சொல்லி இருப்பாங்க. உங்கள் நாட்டு இளவரசியாயிருந்து இப்பொழுது பாண்டிய நாட்டின் அரசியாக இருக்கக்கூடிய மங்கையர்க்கரசியார்னு தான் சொல்லி இருப்பான். அப்ப என்ன இருந்தாலும் ஞான சம்பந்தருக்கு நம் நாட்டை சேர்ந்த இளவரசி, இதுதான் ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் என்ன துறவு நெறியில போய் நின்றாலும் நாட்டு பற்று என்பது ஒரு பெரிய ஈடுபாடு. அதெல்லாம் நீங்க இந்த என்னுடைய இல்லத்துல எல்லோரும் என்னை கொஞ்சம் அழகாக கேலி பேசுவார்கள். எதுவும் என் துணைவியாரலாம். எங்காகிலும் யாரையேனும் பார்த்து பேசி கொண்டிருந்தால் அவர்கள் பேச்சு வாக்குல தஞ்சையை சேர்ந்தவர்கள்னு சொன்னா போதும், எனக்கு முகமெல்லாம் மலரும். மலர்ந்து அவங்க கூட நிறைய பேச ஆரம்பிச்சிருங்க. தஞ்சையில எந்த மாவட்டம், எந்த பகுதி, அப்படியெல்லாம் கேட்டு அங்க இருக்கக்கூடிய சில செய்திகளை எல்லாம் தொடர்பு படுத்தி பேசுதல் எனக்கு ஒரு மரபு. அந்த என்ன சொல்லுவது, அந்த பிறந்த மாவட்டத்தினுடைய ஒரு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அது இல்லைன்னாலே பிறந்த மண்ணுக்கு பெருமையே கிடையாது. அது ஒரு தனி சந்தோஷம்தான். அதுபோல் அந்த மண்ணை சார்ந்த மக்களை எங்க பார்த்தாலும் ஒரு ஈடுபாடு வரும். அது வேடிக்கையா ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சென்ற ஆண்டு ஒரு நடன நிகழ்ச்சிக்காக நாங்கள் பாம்பே செல்ல வேண்டியிருந்தது. அங்கிருந்த ஆடிட்டோரியத்துல, அந்த ஆடிட்டோரியம் பல கலைஞர்களினால்
உறுப்பினர் தகுதி பெற்ற ஆடிட்டோரி பல நடன கலைஞர்கள் வந்திருந்தாங்க. அது ஒரு பெரிய தற்பெருமையாக சொல்ல வேண்டும்னா, நான் எழுதின அந்த நடன நிகழ்ச்சியினுடைய டிக்கெட்ஸ் முற்றிலுமாக விற்கப்பட்டிருந்தது. அந்த போர்டே போட்டிருந்தாங்க, டிக்கெட்ஸ் ஆர் சோல்டு. அதுக்கு பக்கத்துல இருந்து போட்டோ எல்லாம் வேற எடுத்துட்டோம். சரி, அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த நடன நிகழ்ச்சிக்கு போயிட்டு வெளியே வந்த போது சத்ரியா டான்ஸ் செய்யக்கூடிய ஒரு வடபுல நடன கலைஞர் நேரா எங்க கிட்ட வந்து வணக்கம் சொன்ன. தமிழ் அழகா பேசினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிற்று. அவர்கள் அசாம், ரொம்ப அழகா தமிழ் பேசினார்கள். நான் உடனே கேட்டேன், எங்க தமிழ் இந்த அளவிற்கு அழகாக கற்றிருக்கிறீர்கள்னு. இல்ல இல்ல, நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னை கலாக்ஷேத்ரால தான் படித்தேன். சரி, கலாக்ஷேத்ரால படிச்சாலும் இந்த அளவுக்கு செம்மையான தமிழை எப்படி உங்களால் பெற முடிஞ்சதுன்னு உடனே அடுத்த வார்த்தை சொன்னார். நான் கலாக்ஷேத்ரால படிச்சேன், அதை விட நான் விழுப்புரத்துக்கு அருகில் உள்ள வளவனூர் தான் என்னுடைய புகுந்த வீடுன்னு ஆரம்பிச்சேன். உடன் இருந்த என்னுடைய மனைவிக்கு அப்படியே மகிழ்ச்சியின் உச்சம். அவர்கள் ஊர் வளவனூர். உடனே வளவனூர்ல யார் வீட்டுல நீங்கள் வாழ்க்கைப்பட்டீர்கள்னு கேட்டு அந்த செய்தியெல்லாம் அவர்கள் சில குறிப்பெல்லாம் சொன்னார்கள். இதெல்லாம் இவர்கள் மிக சிறிய வயதுல வளவனூர் ஞாபகம் இவருக்கு ஞாபகம் இல்லை. இங்க வந்து அவரினுடைய என் துணைவியார் தன்னுடைய கசின் ஒருத்தர் ராமகிருஷ்ணன் இருக்கார், அவருக்கு சொன்ன உடனே அவர் வளவனூரை பத்தின அப்டேட் வச்சிருப்பார். உடனே ஆமா, இன்னாருடைய மனைவி தான் அங்க இருக்கா, அவங்க பாம்பேல தான் இருக்காங்க, அவன் இந்த மாதிரி சத்ரியா டான்சர் தான். அதாவது அந்த ஊர் பேர் சொன்னதனால ஏற்பட்ட ஒரு விதமான அழகான நினைவோட்டம். இது தவிர்க்க முடியாது. அததான் இங்க மதுரையிலிருந்து வந்த அறிஞர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள், உங்கள் நாட்டு இளவரசி எங்கள் நாட்டு அரசி மங்கையர்கரசின்னு இருப்போம். அதனாலதான் திருப்பி அதை ஞாபகப்படுத்தினார் சேக்கிழார். வளவன் கோன் மகளார், வளவன்னா சோழன், சோழனினுடைய மன்னன், அந்த சோழ மன்னனின் மகளாக இருந்தவர் தென்னன் கொற்றவன் தேவி. பாண்டியன், தென்னர்னா பாண்டியன், பாண்டியனினுடைய அரசமா தேவி அவர். என்ன இருந்தாலும் உங்க நாடுதான் அவ பிறந்த வீடு. தேவியாரும் குலச்சிறையாரும், அமைச்சர் குலச்சிறையாரும் ஏவ அவர்கள் கட்டளையிட்டதினால் பொற்கழல் பணிய வந்தோம், பொன்கழலை அணிந்துள்ள உங்கள் திருவடியை வணங்க வந்திருப்பதாக சொன்னார்கள் என சிலர் புறத்து வந்து என்று சொல்லிக்கொண்டு சிலர் வெளியே நிற்கிறார்கள். புறம் வெளியே மடத்தின் வாயிலிலே நிற்கிறார்கள். சொற்றனர் என்று காவலர்கள் சொன்னார்கள் என்று போற்றி தொழுது விண்ணப்பம் செய்தார். இந்த செய்தியை சொல்லி ஞான சம்பந்தரை வணங்கி அவர்களை உள்ளே அனுப்புவதா என்ன செய்வது என்று உங்கள் விருப்பம் என்னன்னு கேட்டார்கள். உடனே சம்பந்தர் சொல்றார், புகழி காவலர் தாம் கேட்டு பொருதிலா அருள் முன்கூற அகமலர்ந்து அவர்கள் தம்மை அழையும் என்று அருளி செய்ய நகைமுகம் செவ்வி நோக்கி நற்றவ மாந்தர் கூவ தகவுடை மாந்தர் புக்கு தலையினால் வணங்கி நின்றார். என்ன அழகு! புகழி காவலன் யாரு? புகழினா சீர்காழி. சீர்காழியினுடைய காக்கும் பொறுப்பில் உள்ள சம்பந்தர் தாம் கேட்டு, இந்த வாயிலோர்கள் சொன்னதை கேட்டு, பொருவிலா அருள் முன்கூற, எல்லையில்லாத அருள் இவர் உள்ளத்துல தோன்றியதாம். ஆகவே அருள் முன்கூற, அந்த முகத்துல தெரிஞ்சதாம் அந்த அருள். அகமலர்ந்து மனமெல்லாம் மகிழ்ந்தார். நம்ம நாட்டு இளவரசி அடுத்த நாட்டு அரசியா இருக்கிறதே பெரிய சந்தோஷமான விஷயம். ஆகவே அகமலர்ந்து அவர்கள் தம்மை அழையும், அங்கு இருக்கக்கூடியவர்களை உள்ள அழையுங்கள் என்று அருளை செய்ய என்று இவர் அருளோடு உத்தரவு கொடுக்க, நகைமுகம் செவ்வி நோக்கி ஞான சம்பந்தரினுடைய மலர்ந்த அந்த சிறந்த முகத்தை பார்த்து நற்றவ மாந்தர் கூ, அந்த வாயில் காவலர்கள்
போய் வெளியே போய் அழைத்தார்கள் கூவ. உள்ளே வாருங்கள் இவர்கள் கூவினார்கள். தகவுடை மாந்தர், அறிவில் சார்ந்த அந்த சிறந்த மக்கள், தகுதிப்பாடு உடைய அந்த மக்கள் புக்கு மடத்தினுள் புக்கு சம்பந்தரை கண்டு தலையினால் வணங்கி நின்றார். தலை நிலத்தில் படும் அளவினுக்கு பணிவோடு வணங்கினார்கள். எல்லாரும் உள்ள புகுந்து சம்பந்தரை தலையால் வணங்கி நீண்ட நெடிய நமஸ்காரத்தை பண்ணி எழுந்து நின்றார்கள். நின்றவர் தம்மை நோக்கி நிகரில் சீர் சண்பை மன்னர் மன்றலம் குழலியாராம் மாணியார் தமக்கும் மானா குன்றன நின்ற மெய்மை குலச்சிறையார் தமக்கும் நன்றுதான் வினவ கூறி நற்பதம் போற்றுவார்கள். வந்தவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. என்ன கேட்கிறார் பாருங்க ஞான சம்பந்தர். நின்றவர் தம்மை நோக்கி, தன் திருவடிகளிலே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி எழுந்து நின்ற அந்த பாண்டிய நாட்டு மக்களை நோக்கி, நிகரில் சீர் சண்பை மன்னர், இணையில்லாத சீர்காழி என்கின்ற பதிக்கு தலைவனான சம்பந்தர் மன்றலம் குழலியாராம். மன்றலம் குழலியாராம்னாக்க அழகான மலர்களால் சூடப்பட்ட குழலை உடைய மானியார். இந்த மானின்ற சொல்லுக்கு ரொம்ப அழகான விளக்கம் தரணும். மானின்னு சொன்னாக்க மாட்சிமைப்பட்ட அந்த அரசிக்கு தகுந்த நடவடிக்கைகளை உடையவர். மானியார் தமக்கு மான குன்றன, உறுதியோடு அந்த அரசிக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் மலை போலே காவலனாய் நிற்கக்கூடிய மெய்மை குலச்சிறையார். ரொம்ப அழகான இடம். மெய்மை குலச்சிறையார்னா அந்த அரச குலம் மேம்படுவதற்கு என்று மெய்மையோடு பணியாற்றக்கூடியவர்கள். அதற்கு அந்த காலத்துல மெய்க்காவலர்கள்னே பேர். எல்லா நாடுகளிலும் இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். தமிழ்ல அவர்களுக்கு மெய்க்காப்பார்னு பேர். சோழர்கள் காலத்தில் இருக்கிறார்கள். மன்னனை சுற்றி அவர்கள் தான் இருப்பார்கள். அது குல அடிப்படையில வருவார்கள். தந்தை மகன் என்று ஒருவர் பின் ஒருவராக, அப்படி குடும்பமே மன்னனுக்கான மெய்க்காவலில் ஈடுபடுது. இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, மேலை நாடுகள் எல்லாம் அடுத்து பார்த்தீர்கள் என்றால், இப்ப பிரெஞ்சுல மஸ்கிட்டர்ஸ்ன்னு இருப்பார்கள். அரசனை சார்ந்த உண்மையான வீரர்கள். அவர்கள் அரசன் யாருன்னு கூட பார்க்க மாட்டார்கள். அந்த நாட்டின் அது ஆளுமை பொறுப்பு, அந்த அரச பதவிக்கு தான் அவர்கள் பணிவார்கள். யார் ஒரு எக்ஸையோ ஒய்யோ கூட ராஜாவா வைக்கலாம், இவர்கள் பணிவார்கள். அப்படி வழி வழியாக அந்த தொண்டை செய்வார்கள் மெய்க்காவலர்களாக. அதே மாதிரி ஜப்பான்ல உண்டு ஷோகன்ஸ், சாமுராய்ஸ் அண்ட் ஷோகன்ஸ். இப்படிப்பட்ட அளவில் அவர்கள் மன்னர்களுக்காகவே தங்கள் வாழ்க்கையை கொடுப்பார்கள். எல்லா நாடுகளிலும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தது. பாண்டிய நாட்டுக்கு பேரு ஆபத்துதவிகள்னு பேர். ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சிருக்கான். இந்த ஆபத்துதவிகளை பத்தி பொன்னியின் செல்வன் படிச்சீங்கன்னா தெரியும். அவர்களுக்கு பெயர் ஆபத்துதவிகள். சோழ நாட்டுல மெய்க்காப்பாளர்னு பேர். இந்த மெய்க்காப்பாளர் எப்படி தெரியுமா தங்களினுடைய உண்மையான தொண்டை மன்னனுக்கு சமர்ப்பிப்பார்கள் தெரியுமா? ஆண்டுதோறும் அந்த மெய்க்காப்பாளர்களுக்குன்னு ஒரு நாள் கொண்டாடப்படும். அந்த மெய்க்காப்பாளர்கள் மன்னன் முன்னும் மன்னனது குடும்பத்தின் முன்னும் தங்களினுடைய அந்த பொறுப்பான அந்த காவல் தொழிலை எவ்வாறு செய்கிறோம்னு சொல்லிட்டு இறுதியில ஒரு தேர்ந்த மெய்க்காப்பாளன் தன் தலையை தானே அறிந்து தலை முடிய பிடித்து அந்த தலையற்ற உடல் மன்னன் திருவடியில கொண்டு போய் அறுத்த தலையை வைத்து விழுந்து வணங்குமா. தலை அறுத்த பின்னும் அந்த உடல்ல இருந்து ஒரு துடிப்பு கூட இருக்காது. குறிப்பு இருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம்னு பாரு. அந்த அளவினுக்கு தங்களினுடைய ஆழ்ந்த பற்றினை, ஆழ்ந்த பொறுப்புணர்வினை காட்டக்கூடியவர்கள்.
இது அந்த மெய்காப்பாளர்கள்னு சொல்றவங்களுக்கு ஒரு தனி தகுதி. இப்ப நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, கியூ பிரான்ச், இசட் பிரான்ச், அதேதான். நம்முடைய பெரும் பெரும் தலைவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார்கள் அல்லவா, மிக பெரிய அளவில் ஒரு இந்த கருப்பு கோட்டணிந்த ஒரு கூட்டம். இதுதான், இதெல்லாம் ஊதியத்தினால அப்படிப்பட்ட அலுவலர்களை நியமிக்கிறார்கள். மன்னர்கள் ஆட்சி காலத்துல இந்த மெய்காப்பாளர்கள் குடும்பங்களே இருந்தன. அவர்களது தொழிலை தலைமுறை தலைமுறையாக பாட்டன் இருந்தான்னா அடுத்தது மகன், அப்புறம் பேரன், இப்படி மன்னர் குடும்பத்திற்காகவே வாழ வேண்டும். அன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது. அதை பெருமையாக கருதினார்கள். சரி, குன்றன நின்ற மெய்மை குலச்சிறையார் தமக்கும், 2 பேருக்கும் நன்று தான் வினவ. அவர்கள் 2 பேரும் சௌக்கியமா இருக்காங்களா? சம்பந்தருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. மதுரை எம்பதியில என்னென்றால் சமய காவலரா வரார், எந்தெந்த பகுதிகளில் என்னெல்லாம் நிகழ்கிறதுன்னு தெரிந்திருக்கணும். அதனால வினவ கூறி நற்பதம் போற்றுவார்கள். நன்மை பொருந்திய நிலையை பற்றி வினவினார். விடையிறுத்து அப்பணியாளர்கள் திரு சம்பந்தரின், ஞான சம்பந்தரின் திருவடியில மீண்டும் வணங்கி தங்களினது விண்ணப்பத்தை சொன்னார்கள். கன்னி நாடு அமணர் தம்மால் கட்டழிந்து இழிந்து தங்கள் மன்னனும் அவர்கள் மாயத்து அழுந்த மாதேவியாரும் கொன்னவில் அயில்வேல் வென்றி குலச்சிறையாரும் கூடி இந்நிலை புகழி வேந்தற்கு இயம்பும் என்று இறைஞ்சி விட்டார். அந்த காரியத்தை சொன்னார்கள். கன்னி நாடு அமணர், கன்னி நாடு பாண்டிய நாடு, பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய அமணர்னா சமணர்கள்னு அர்த்தம். சமணர்கள்னா ஜெயின்ஸ். தம்மால் கட்டழிந்து இழிந்து, சமணர்களினால் பாண்டிய நாட்டில எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல், அந்த கட்டுப்பாடே இல்லாமல் முற்றிலுமாக அதற்கு உண்டான தகுதியிலிருந்து அழிந்து கொண்டிருக்கிறது. பாண்டிய நாடு ஒரு காலத்துல இறைவன் சிவனால் ஆளப்பட்ட நாடு. அந்த நாட்டில் இப்ப சைவமே இல்லாத அளவினுக்கு சமணர்களினால் மிக பெரிதும் அந்த நாடானது இழிநிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. இழிந்து தங்கள் மன்னனும், சமணர்கள் இவ்வாறு செய்வதற்கு எங்கள் மன்னனாகிய கூன் பாண்டியனும் உடந்த மன்னனும் அவர்கள் மாய அழுந்த, இந்த சமணர்களால் உருவாக்கின மாயத்துல மன்னனும் தன்னை அறியாமல் அழுந்தி போனான். அவர்கள் சொல்றதான் கேட்கிறான். சமணர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் மன்னன் செயல்படுகிறான். ஆகவே மன்னனும் இந்த சமணர்களினது மாயத்தினால் அழுந்தி அவர்கள் செய்வதையே சரி என்று கொண்டு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். அதனால தேவியாரும், பாண்டிமா தேவியும் மங்கையர்க்கரசியும் கொன்னவில் அயில்வேல் வென்றி குலச்சிறையாரும் அச்சம் தருதற்கு உண்டான கூர்வேலினை படையாக உடைய குலச்சிறையாரும் கூடி, மன்னனும் சமணர் பக்கம் போயிட்டான், நாட்டை எப்படி மீட்டுருவாக்குவது என்று தெரியாமல் அரசியாரும் குலச்சிறையாரும் ஒன்று சேர்ந்து இந்நிலை புகழி வேந்தற்கு, இப்பொழுது இப்பாண்டிய நாடு இருக்கக்கூடிய நிலையை புகழி வேந்தராகிய சீர்காழி மன்னனாகிய ஞான சம்பந்தரிடம் சென்று சொல்லுங்கள் என இயம்பும் என்று இறைஞ்சி விட்டார். இதை பாண்டிய நாடு இப்பொழுது உள்ளவாறு உள்ள நிலையை நீங்கள் சம்பந்தரை கண்டு சொல்லுங்கள் எங்களை அனுப்பினார்கள். வணங்கினா குச்சல விசாரணை முடிஞ்சது, வேண்டுதலை சொல்லியாச்சு. சொன்ன உடனே என்ன பண்ணணும், நிலைமைய விளக்கினார்கள். ஞான சம்பந்தர வான்னு அந்த ஏவலர்கள் சொல்லல. இப்போ நிகழ்ச்சிய சொல்லியாச்சு, இனி நாம ஞான சம்பந்தர் முடிவு பண்ணட்டும். ஒன்று அவர் வந்து மாற்றத்தை உருவாக்கலாம்,
இல்ல மாற்றம் உருவாவதற்கு உண்டான வழிமுறைகளை சொல்லணும். எல்லாவற்றினுக்கும் தானே முன்வருதல் என்பது ஒன்று, இல்ல தகுந்த ஆலோசனையை சொல்லி அனுப்புதலும் உண்டு. இப்போ வாய்ப்பை யாருக்கு கொடுக்கணும்? சம்பந்தருக்கு கொடுத்தணும். அவர் தான் முடிவு பண்ணணும். இவர்களாக போய் நீங்க வரணும்லாம் கேட்க முடியாது. தங்களினுடைய நாடு இருக்கக்கூடிய சூழலை, அதனை எவ்வாறு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் சொல்லி கொடுத்த அடிப்படையில வந்தவர்கள் சம்பந்தர் முன்னாடி சொல்லியாயிற்று. இறைஞ்சி விட்டார், விளக்கத்தை எடுத்து சொல்லி இப்ப சம்பந்தர் பதிலுக்கு காத்திருக்கிறார்கள். என்று அவர்கள் விண்ணப்பம் செய்த பின்னை ஏர் உயர்த்த சிவபெருமான் தொண்டர் எல்லாம் நன்று நமை ஆளுடைய நாதன் பாதம் நன்னாத எண்ணில் அமன் குண்டர் தம்மை வென்றருளி வேத நூல் நெறியே ஆக்கி வெந்நீரு வேந்தனையும் இடுவித்து அங்கு நின்ற செயல் சிவனடியார் செயலேயாக நினைந்தருள வேண்டும் என நின்று போற்ற. எப்படியா என்ன அழக கதைய விளக்கிறார்னு பாருங்க. என்று அவர்கள் விண்ணப்பம் செய்த பின்னை, இவ்வாறு மதுரையம்பதியிலே இப்போதைய சூழல்ல என்ன நடக்கிறது என்று விளக்கி சொன்னதன் பிறகு, ஏர் உயர்த்த சிவபெருமான் தொண்டரெல்லாம், சம்பந்தர் கூட இருந்த சிவன் அடியார் எல்லாம் ஏறு உயர்த்த. இது ஏறு உயர்த்தன்னா ரிஷப வாகனத்தில் ஏறினவனும் தனக்கு உண்டான கொடியாக ரிஷபத்தையே உயர்த்தினவனும் ஆகிய சிவபெருமான் அர்த்தம். இது புறநானூற்றினுடைய கடவுள் வாழ்த்து பாட்டுல பெருந்தவனர் பாடுவர். ஊர்தி வெல் வாழ் ஏறு சீர்கழு கொடியும் அவ்வேறு என்ப, கண்ணினார் தரும் கொன்றை வண்ண மார்பின் தாரும் அக்கொன்றை. ஊர்தி வெள் வாழ் ஏறு சீர்கழு கொடியும் அவ்வேறு என்ப. சிவபெருமான் தலையில தலை மாலையாக கொன்றையை சூடியிருக்கிறான். அவனது ஒளி பொருந்தின மார்பிலும் அந்த கொன்றையையே மலர் மாலையாக அணிந்திருக்கிறான். அவன் ஏறி பவனி வரக்கூடிய வாகனம் எதுன்னா காளை. அதுவே அவன் பிடித்துள்ள கொடியிலும் இருக்கிறது. நம்ம பெருமாளுக்கு அப்படித்தான வாகனமும் கருடன், அவனுடைய கொடியும் கருடன் தான், கருடர் துவஜ சுப்பிரபாதத்துல. அதனால ரொம்ப அழகா சொன்னா, ஏறு உயர்த்த சிவபெருமான், ரிஷபத்தை வாகனமாகவும் கொடியாகவும் உயர்த்திய சிவபெருமான் தொண்டர் எல்லாம், சம்பந்தரோட கூடி இருக்கக்கூடிய எல்லா சிவனடியாரும் ஒட்டு மொத்தமா சொன்னார்கள் என்னவா, நன்று நமை ஆளுடைய நாதன், நம்மை எந்நாளும் ஆளுதற்கு உரியவனாகிய நாதன் சிவபெருமான் பாதம் நன்னாத எண்ணில், அந்த சிவபெருமானை வணங்காத சாராத இந்த சமணர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நன்னாத எண்ணில் அமன் குண்டர், எண்ணிக்கைக்கு அதிகமான அமணர்கள் ஆகிய குண்டர்கள்னு சொன்னா கொடுமையாளர். இன்னைக்கு கூட அதான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, குண்டர் தடை சட்டம். ரொம்ப அநீதியாக அடாவடியா சட்டத்திற்கு முரணாக செயல் செய்யக்கூடியவன குண்டர்கள்னு சொல்லும் மரபு. இந்த வார்த்தை யாரு கொண்டு போய் போட்டாருன்னு பாருங்க, சமன் குண்டர்களாம். எந்த ஒரு விதமான செயல்பாட்டினுள்ளும் அடங்காதவர்கள். ஆகவே அமன் குண்டர் தம்மை, அத்துணை சமண துறவிகளையும் வென்று அருளி, அவர்கள் அனைவரையும் ஐயா நீங்கள் தான் போய் வெல்ல வேண்டும். யாரு வந்தவர்கள் கேட்கல, சம்பந்தரோட கூட இருக்கிற சிவனடியார்கள். வென்று அருளி வேத நூல் நெறியே ஆக்கி, மதுரையம்பதியிலையும் வேதத்தின் வழி எல்லோரும் வணங்கக்கூடிய தகுதிக்கு உட்பட்ட சிவனினது வழிபாட்டு முறையை அங்கு உருவாக்கி, வெந்நீரு வேந்தனையும் இடுவித்து, திரு வெந்நீற்றினை மன்னனும் இடச் செய்ய வேண்டும். அவனுக்கு இட வேண்டும் இல்லை, அவனாக உணர்ந்து திரு வெந்நீரை இட்டுக்கொள்ள வேண்டும்.
ஆகவே இட்டு வித்து அங்கு நின்ற செயல் சிவனடியார் செயலே ஆக. அதுக்கப்புறம் அங்கு என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அது சிவன் அடியார்களால் சொல்லப்பட்ட செயலாக தான் இருக்கணும். எப்படி இது வரைக்கும் சமணன் மன்னனை இயக்கி கொண்டிருக்கிறான். ஐயா சம்பந்தர் அவர்களே, நாம் அங்கு சென்று எல்லா விதமான சமணர்களையும் புறந்தள்ளி மன்னனையும் சைவனாக்கி, அதுக்கப்புறம் சைவர்கள் சொன்னதை தான் மன்னன் கேட்கிற மாதிரி பண்ணணும். மதங்கள் எவ்வளவு பெரிய அளவுல ஒரு நாட்டினது ஆட்சியை மாற்றுகின்றனன்னு பாருங்க. எல்லா காலங்களிலும் மதங்கள் தான் ஒரு சமூகத்தை மிக பெரிய அளவுல, மன்னிக்கணும் இந்த வார்த்தைக்கு, கெடுத்து கொண்டிருக்கின்ற இன்று வரைக்கும். ரொம்ப வருத்தமான விஷயம். இன்றைக்கு காலையில கூட ஒரு செய்தி கேட்பதற்கே வருத்தமா இருக்கு. ஒரு பெண்கள் பள்ளியில கன்னியாகுமரி மாவட்டத்தில் 8ஆம் வகுப்புல ஒரு ஆசிரியை விவிலிய நூலை கையில கொடுத்து எல்லோரும் படிக்கணும்னு சொல்ல, அதுல ஒரு பெண் குழந்தை முடியாது, நாங்கள் விவிலியம் எல்லாம் படிப்பதில்லை, நாங்கள் படிப்பதாக இருந்தால் பகவத்கீதையை தான் படிப்போம்னு சொல்ல, உடனே அந்த ஆசிரியை பகவத்கீதையில இருப்பன எல்லாம் தவறானவை, நீங்கள் அதற்கு பதிலாக விவிலியத்தை தான் படிக்க வேண்டும் என்று வற்புறுத்த, அந்த குழந்தையை சார்ந்த பெற்றோர்கள் இதை கொண்டு போய் காவல்துறையில வழக்காக பதிந்துள்ளார்கள். அந்த காவலர் கேட்கிறார், காவல்துறை அதிகாரி, உங்கள் ஆசிரியை வகுப்புல என்ன செய்தார் என்று இந்த குழந்தை சொல்லுகிறது, இவ்வாறெல்லாம் நடந்து கொள்ளுகிறார். கவலையாக இருக்கிறது, மிகப்பெரிய கவலையார். இவர்களை ஏதாகிலும் ஒரு விதத்துல தடுக்க வேண்டும். அதனால குறைந்தபட்சம் நம்முடைய பள்ளிகள் எல்லாம் எங்கு மக்கள் வாய்ப்பு அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் அன்றாடம் நம்முடைய தேவாரங்களையும் திவ்ய பிரபந்தங்களையும் ஏனைய பிற பக்தி தன்மை உடைய பாடல்களையும் தொடர்ந்து பாடும். அதை ஒரு செயலாகவே கருத வேண்டும், அன்றாட நிகழ்வாக. இல்லைன்னா இவர்கள் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் பெரிய கவலையா இருக்கு. ஏன்னா நான் தொடக்கத்துல கல்லூரி பேராசிரியராக நான் முதல்ல பணியில் சேர்ந்த இடம் எதுனாக்க, தாராபுரம்ன்ற ஒரு நகர்ல இருக்கக்கூடிய பிஷப் தார்ஸ் காலேஜில் தான் தமிழ்துறை தலைவரா பணியில் அமர்த்தப்பட்டேன். அந்த பிஷப் தார்ஸ் தாராபுர கல்லூரி திருச்சி தஞ்சாவூரினுடைய மறை மாவட்டம், டயசிஸ் என்று சிஎஸ்ஐயில் சொல்லுவார்கள், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. அந்த டயசிஸினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி. அங்க அந்த திருச்சி டாஞ்சூர் டயசிஸ் தான் இங்க கல்லூரியை நடத்த தொடங்கியது. அது தொடங்கின காலத்திலிருந்து நான் அங்க ஒரு 2.5 ஆண்டுகள் பணியாற்றினேன். அங்கு பல விதங்கள்ல பலவேறு விதமான வழிவகைகள்ல மதம் மாற்றத்தினுக்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அத்தனையும் செய்ய தலைப்பட்டு அங்கு பணியில் அமர்ந்த கிறிஸ்துவர் அல்லாத சில பேர்கள், அதுல ஒருத்தருக்கு பல்வேறு விதமான உத்தரவாதங்கள்லாம் கொடுத்து அவர் மதமாற்றினார். அதுல அந்த மறை மாவட்டத்தின் தலைவர் ஆயர்னுவார்கள், பிஷப், மாதத்திற்கு ஒரு முறை இங்க வருவார், நிறைய பேசுவார். அவர் பேசுவதற்கு எல்லா நேரங்களிலும் எதிர்ப்பு கருத்தை கொடுக்கிறது நானாதான் இருப்பேன். வகுப்புல இருக்கேன், வகுப்பை முடிச்சுட்டு கூப்பிடுறேன். சரி. அப்போ ரொம்ப கடுமையான வாதங்கள் நடக்கும்.
அவர் வந்து டாக்டர் பால்ராஜ்னு பேர், பால்ராஜ், தியாலஜியில டாக்டரேட். அப்படி விவாதம் பண்ணுவார். நானும் சரிக்கு சமமா விவாதம் பண்ணுவேன். மதியான ஓய்வு நேரங்கள்ல நாங்கள் உணவு உண்ணும் போது எல்லா ஆசிரியர்களும் ஒன்றாக சேர்ந்துதான் உணவு உண்ணுவோம். அப்போ ஆசிரியராக இருந்து அந்த மதத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப இயல்பா என்னை உசுப்பேற்றுவார்கள், ப்ரோவோக் பண்ணுவார்கள். எல்லாருக்கும் சிரித்து கொண்டே பதில் சொல்லிக் கொண்டே இருப்பேன். சில நாள் விழாக்கள் வந்து சர்ச்சில் நடக்கும். நான் அன்றைக்கு சர்ச்சுக்குள்ள நடக்கிற விழான்னா நெற்றி நிறைய திருநீர், நல்ல சந்தன குங்குமம் இட்டு கொண்டுதான் போவேன். உடனே அங்க இருக்கிற இதெல்லாம் இட்டு கொண்டு உள்ளே வரக்கூடாது. கல்லூரி விழா இப்ப வெளியவே எனக்கு நீ கட்டளை போட முடியாது. உன் சமயத்திற்கு உண்டான அங்கிகளை நீங்கள் அணிந்து கொண்டு இருப்பது போல என் சமயத்திற்கு உண்டான திருநீரை நான் அணிந்திருப்பேன். இவ்வாறே என்னை உள்ளே அனுப்புவதாக இருந்தால் நான் வரேன். இதையெல்லாம் அழித்து விட்டு வானா நான் அந்த நிகழ்ச்சிக்கே வரல. இந்த நிகழ்ச்சியை கல்லூரியினுடைய அரங்கில் வைங்க, அங்க நான் எப்படி வேணா வரேன். இவ்வாறெல்லாம் விவாதமாகி வேற வழி இல்லை, என்னையும் அவர்களால தவிர்க்க முடியல. அதனால அவர்கள் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அரசு பணி கிடைச்சோன்னு அந்த வேலையை விட்டுட்டு வெளியே போயிட்டேன். அவர்களினுடைய இயல்பே அப்படித்தான். எவ்வாறாகிலும் உங்களை பேசி அல்லது உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு விதத்துல கையூட்டு கொடுத்து, அதே போல சென்னையில ஆற்றி கொண்டிருந்த காலத்துல அனுதினமும் நான் கிண்டி வரைக்கும் பேருந்திலோ அல்லது ஆட்டோலையோ போயிட்டு அங்கிருந்து நெடுந்தொடர் வண்டியில் என் கல்லூரிக்கு போவேன். கிண்டி நெடுந்தொடர் நிலையத்துல போய் பார்த்தவர்களுக்கு அனுபவம் உண்டு. 2 பக்கம் வாயில் உண்டு. ஒன்று மவுண்ட் ரோடு பக்கம் வாயில், மற்றொன்று கிண்டி ரேஸ்கோர்ஸ் பக்கம் வாயில். நான் மவுண்ட் ரோடு பக்கம் தான் இறங்குவேன். சில நாள் கவனித்தது உண்டு, படியில இறங்கி வரும்போது இந்த படியினுடைய எல்லையில 2 பேர் தோல் பை மாட்டிக்கொண்டு பைக்குள்ள இருந்து சில கிறித்துவ மத போதகத்தை சார்ந்த சில சின்ன சின்ன நூல்களை கொடுப்பார். நான் அதை கவனித்து கொண்டே போவேன். ஒரு நாள் என்ன பண்ண, இறங்கி வரும்போது அதுல ஒரு நண்பர் என்னிடம் வந்து இந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்தார். நான் உடனே சொன்ன, நீங்கள் கொடுப்பதை வாங்கி கொள்ளுகிறேன், மாற்றாக நான் ஒரு புத்தகம் தரேன்னு சொல்லி என் பையிலிருந்து கந்த சஷ்டி கவசத்தை எடுத்து கொடுத்து, வாங்க மாட்டேன்னு. உடனே ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் உடனே சொன்னேன், என் நெற்றியில நான் திலகமெல்லாம் வச்சிருக்கேன், அதுலயே தெரியும் நான் உங்கள் மதத்தை சார்ந்தவன் இல்லைன்னு. இதை தெரிந்ததன் பின்னும் உங்கள் மதம் சார்ந்த போதனை அடங்கின நூலை என்கிட்ட கொடுக்கணும்னு பிடியாக நிற்கிறீர்கள். உங்கள் நூலை நான் அங்கீகரிக்க வேண்டும்னா முறையாக என் நூலை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் இல்லையா அப்படின்னு முடிவுன்னு 4-5 பேர் சேர்ந்து விட்டார். உடனே எல்லாரும் என் பக்கம் உள்ள நியாயத்தை சொன்னார். ஆமா, நீ புத்தகம் கொடுக்கிற மாதிரி சாரும் புத்தகம் கொடுக்கிறார், வாங்கிக்க வேண்டியதுதான். இவ்வாறு பொது இடங்கள்ல அவ்வாறு செய்யக்கூடாதுன்னு சொல்லுதற்கு நம்ம கிட்ட இடம் இல்லை. என்ன காரணம்னா, அந்த சிறுபான்மையினர் தங்கள் மதத்தினது கோட்பாடுகளை போதிக்கவும் பரப்பவும் அதற்குண்டான செயல்ல ஈடுபடவும் அவர்களுக்கு நம்முடைய அரசியல் சட்டத்தில் இடம் கொடுத்து வச்சிருக்கோம். ப்ரமோட், ப்ராபகேட் their religion. என்ன நியாயம்னு புரியுது. இதை செய்வதற்கு அரசின் அடிப்படையில நம்முடைய நிர்ணய சட்டத்தின் மூலமா, இதனாலதான் இந்த பொது சிவில் சட்டத்துக்குள்ள வர்றதுக்கு தயங்குறோம். வந்தான்னா சட்டம் எல்லோருக்கும் சமம். தனிப்பட்ட முறையில வேறு இப்பொழுதுதான் நம்முடைய இந்தியாவின் தலைமை நீதிமன்றம் 2 நாளை, அதெல்லாம் நம்ம ஊர்ல அதெல்லாம் வெளியிலே கொண்டு வர மாட்டாங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு பெஞ்சில். வக்ஃப் போர்டுல அதை ஆடிட்லாம் பண்ண முடியாதுலாம் சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. வக்ஃப் போர்டு
அரசோட தொடர்புடையதாக இருப்பதினால் அந்த அரசு அந்த போர்டினுடைய அலுவலகத்துல முகமதியர்கள் அல்லாதவர்களையும் இஸ்லாமியர்கள் அல்லாதவரையும் பணியில் அமர்த்தலாம் சொல்லியிருக்கு. இப்ப ரிலிஜியஸ் என்டோன்மெண்ட் அலுவலகத்துல பிற மதத்தவர்கள் இல்லையா, டிஎன்பிஎஸ்சி அப்பாயின்மெண்ட். அதனால சுப்ரீம் கோர்ட் அந்த பர்மிஷனை கொடுத்திருக்கு. இது மிகப்பெரிய நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரக்கூடிய ஆபத்து இது. அதனால எல்லா காலங்களிலும் இந்த ஆன்மீகம் என்பதனுக்கு மேலாக மதங்கள், ஆன்மீகம் வேறு மதம் வேறு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மதங்கள் தங்களினுடைய செல்வாக்கினால் நாட்டை ஆளக்கூடியவனை, அன்றைக்கு மன்னராட்சியில் அது பண்ணார்கள், ஜனநாயக ஆட்சியிலேயும் இந்த கேடு நடந்து கொண்டிருக்கு. நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். மாற்று மதத்துல இருக்கக்கூடிய விழாக்களுக்கு அந்த விழாக்களின் அது பெயரை சொல்லி வாழ்த்தக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்முடைய மதத்தினுக்கு உண்டான விழாக்களை பேர் சொல்லி வாழ்த்துவதே கிடையாது. அத விடுமுறை நாட்கள்னு சொல்லுவார்கள். ஆனால் மாற்று மதத்தினுடைய மதம் சார்ந்த விழாக்களை அந்த விழாவினது பெயரை சொல்லியே வாழ்த்துவார்களாம். ரமலான் வாழ்த்து, இயேசுநாதர் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவார்களாம். ஆனா நம்ம தமிழர்கள் அல்லது நம்முடைய காலத்தில் ஆண்டாண்டு காலமாக வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய விழாக்களுக்கு பேர் சொல்ல மாட்டார்களாம். என்ன இதெல்லாம்? எங்கு நாம் இதெல்லாம் எதிர்க்கணும். மிகப்பெரிய அளவுல இதுதான் முறைன்னு போய் நிற்கணும். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் நம்ம சகித்து கொண்டும் மாற்றாக இதை அங்கீகரித்து கொண்டும் இருக்கிறோம். இது நமக்கு ஆச்சரியமான விஷயம். வேடிக்கை பாருங்க, செய்தித்தாள்கள் எல்லாம் அந்த நம்முடைய விழாக்கள் அன்று பத்திரிக்கை, ஒரு முதல் நாள் தானே பத்திரிக்கை இரவு தயாராகிறது. ஆகவே தீபாவளி அன்று கார்த்தால பத்திரிக்கை வரும், தீபாவளிக்கு மறுநாள் பத்திரிக்கை வராது. அப்போ பெரும் ஊடகங்கள் எல்லாம் கூட இந்த விழாவின் காரணம், இது கிறிஸ்துமஸுக்கோ அல்லது ரம்ஜானுக்கோ அப்படி பத்திரிகை அலுவலகத்தை மூடுறதில்லை. அப்ப இங்க மூடுகிறார்கள். இதுதான் நம்ம நாட்டினுடைய, ஏன்னா பத்திரிகை என்பது அரசியல் நிர்ணயத்துல 4th எஸ்டேட் அது. அப்ப இது ஏன் ஆட்சியாளருக்கு தெரிவதில்லை? தெரியும், ஆனால் செய்ய மாட்டோம் என்கின்ற வன்மம். இதெல்லாம் தான் வருத்தமா இருக்கு. அதனாலதான் இந்த பாட்டு படிக்கும் போதெல்லாம் இப்படி திட்டமிட்டால் என்ன தப்புன்னு தோன்றுகிறது. சொல்றான் பாருங்க, வெந்நீர் வேந்தனையும் இடுவித்து மன்னனையும் விபூதிய பூச வச்சு அங்கு நின்ற செயல் சிவனடியார் செயலே. அதுக்கப்புறம் மதுரையம்பதியில பாண்டிய நாட்டுல நடக்கக்கூடிய எந்த ஒன்றும் சிவனடியாருக்கு உகந்ததாய் அவர்களால் சொல்லப்பட்டதாய் இருக்க வேண்டும். அப்படி கொண்டு வரணும். அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கு நாம உணர முடிகிறதுன்னா பாருங்க. ஆகவே அதனால் நின்ற செயல் சிவனடியார் செயலேயாக நினைந்தருள வேண்டும் என நின்று போற்று. யாரு? வந்தவர்கள் சொல்லல, திருமறை காட்டுல சம்பந்தரோடு இருக்கக்கூடிய அடியவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறார். மதுரையம்பதிக்கு நாம போகணும், அங்க சமணர்களை வெல்லணும், வேதவாதத்தை நிலைநிறுத்தணும், மன்னனையும் திருநீறு இட செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் மதுரையில எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வரும். திருவிளையாடல்ன்ற திரைப்படத்துல ஹேமநாத பாகவதரா பாலையா வருவார், பல்லக்கில் இருந்து கொண்டே பேசுவார். உன் நாட்டிற்கு வந்து உன்னுடைய வரவேற்பை பெறுவதற்காக நான் இங்கு வரவில்லை. இது போன்றதாகிய வரவேற்புகளை எல்லாம் நான் ஏராளமாக பார்த்திருக்கிறேன். நான் எதற்கு இங்கு வந்தேன் என்று கேட்கிறாயா? எனக்கு இணையாக உன்னுடைய நாட்டில் ஒரு இசைவாணன் பாட வேண்டும். அவன் பாடி என்னை வென்று விட்டான் என்றால்
இதுகாரும் நான் பெற்ற பட்டம் செல்வம் எல்லாம் பாண்டிய நாட்டிற்கு அடிமை என்று எழுதி கொடுத்து விடுகிறேன். ஒரு கால் நான் வென்று விட்டேன் என்றால் அதன் பிறகு பாண்டிய நாட்டில் ஒருவன் கூட வாய் திறந்து பாடக்கூடாது. அந்த வசனம் இங்கு பொருத்தமா இருக்கு. எப்படியா? நின்ற செயல் சிவனடியார் செயலே ஆக. அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டுல எது நடந்தாலும் அது சிவனடியார்கள் சொன்ன வேலையா இருக்கணும். வேற யாருக்கு அதுக்கு தகுதியை கொடுக்க கூடாது. நினைந்தருள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் பாண்டிய நாட்டிலே உருவாக வேண்டும். அதற்கு சம்பந்தர் அவர்களே நீங்கள் உள்ளத்துல நினைத்து அது போன்ற சூழல் அங்கு ஏற்பட உங்கள் அருளிப்பாட்டை வெளிக்காட்ட வேண்டும் என நின்று போற்ற என்று அடியவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த சம்பந்தரிடம் கேட்க, பணிவோடு கேட்க, சம்பந்தர் என்ன சொன்னார்னு அடுத்த வகுப்புல பார்க்க.